இது கேழ்வரகு அடை மாவு என்ன சமையல்னு பார்க்கலாம். பூண்டு காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் லேசாக எண்ணெய் விடாமல் வானலில் வறுத்துக்குங்க. வறுத்துட்டு அம்மியில் வச்சு ஒரு ஓட்டி இதில் போட்டுக்குங்க. கீரை, முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி போட்டுக்குங்க. உப்பு ரவை போட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. மாவு போட்டுக்குங்க. நல்லா போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சிக்குங்க. போட்டிருக்கேன். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தட்ட முடியாது. இந்த மாதிரி வானலில் எண்ணெய் ஊற்றாமல் இப்படி தண்ணி இப்படி தொட்டுக்கணும். இப்படி தட்டணும். தட்டினீங்கன்னா ஒன்றும் அழகாக வரும். ரவுண்டாக நம்ம தேவையான சைஸில் அழகாக இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி சுற்றில் நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி வேகட்டோம்னு சொல்லிவிட்டு எடுங்க. இதை மாதிரி சின்னதாக போட்டு